அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம 8ஆம் வகுப்பில் இருக்கோம். போன வகுப்பில் கடைசி என்ன பார்த்தோம்னா, குரான் அதிகமான பேருக்கு நேர்வழி காட்டும். குரானை கெட்ட சிந்தனையோட அணுகும்போது அது பல பேருக்கு பலரை அதிகமானவரை வழி கெடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த வகுப்பில் அல்லாஹ் யாருக்கெல்லாம் வழிகாட்டும், யாருக்கெல்லாம் வழி கெடுக்கும் அப்படின்னு இந்த குரானை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறத நம்ம இந்த வகுப்பில் பார்ப்போம். குரானை நம்பிக்கையோடையும் திறந்த உள்ளத்தோடனும் அப்புறம் குரானில் அறிவுபூர்வமான சிந்தனையோடையும் நம்பிக்கையோடையும் நம்ம அணுகும்போது அது வழிகாட்டும். கெட்ட எண்ணங்களோடும் ஆணவத்தோடு பிடிவாதத்தோடையும் சரியில்லாத மனதோட அந்த உணர்வோடு நம்ம இந்த குரானை அணுகும்போது அது வழி கெடுக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சில உதாரணங்களை கொண்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் 2வது அத்தியாயம் 257வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் உதவுவான், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அவர்களை கொண்டு செல்கின்றான், ஏக இறைவனை மறுப்போருக்கு தீய சக்திகள் உதவியாளர்கள், அவர்களை வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு அவர்களை கொண்டு செல்கின்றான், அவர்கள் நரகவாசிகள், அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இதில் என்ன நமக்கு சொல்ல வரான்னா, நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ்வே உதவியாளன்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹும் நமக்கு உதவுவான் அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அப்புறம் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அவர்களை கொண்டு செல்கின்றான் அப்படின்னு சொல்கிறான். இந்த குரான் நமக்கு வழிகாட்டும், குரான் நமக்கு நேர்வழிப்படுத்தும், குரான் இறைவனோட வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம இதை அணுகும்போது நம்மளை அறியாமை பக்கம் இருந்திருந்தால் அறிவின் பக்கம் அது நமக்கு வழிகாட்டும். இறை மறுப்பில் நம்ம இருந்தோம்னா இறை நம்பிக்கை பக்கம் அது நமக்கு வழிகாட்டும். மூட நம்பிக்கையில் இருந்தால் மக்களை பகுத்தறிவின் பக்கம் அது அழைச்சிட்டு போவோம். அறியாமல் இருக்கும்போது அது அறிவின் பக்கம் நம்மளை அழைச்சிட்டு போவோம் அப்படிங்கிறத தான் எல்லாம் இங்கே சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஏக இறைவனை மறுப்போரை பற்றி எல்லாம் சொல்கிறான். ஏக இறைவனை மறுப்போருக்கு தீய சக்திகளே உதவியாளர்கள். மேலே என்ன சொன்னால், நம்பிக்கை கொண்டு இருந்தால் அல்லாஹ் உதவுவேன்னு சொல்லியிருக்கான். இங்கே நம்பிக்கை இல்லைன்னா, அல்லாஹ் மறுப்போராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஷைத்தான்கள் தான் அவங்களுக்கு உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு செல்வாங்களாம். இந்த குர்ஆனை அவங்க எப்படி தான் படித்தாலும், எப்படி தான் கேட்டாலும், எத்தனை முறை கேட்டாலும், எப்படி படித்தாலும் கெட்ட சிந்தனையோடு இதை அணுகும்போது அது அவங்களுக்கு வழிகாட்டாது. அவங்கள என்னென்னா வெளிச்சத்துலேருந்து அவங்க இருளுக்கு தான் போவாங்க அப்படிங்கிறத, அவங்களுக்கு எந்த ஒரு வழிகாட்டலும் இருக்காது அப்படிங்கிறத தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அவர்கள் நரகவாசிகள், அவர்கள் நிரந்தரமாக அதில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹ் உதவியாளனாக இருப்பான், அவங்கள நன்மையின் பக்கம் வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு செல்வான் அப்படிங்கிறான். அதேமாதிரி அதாவது கெட்ட எண்ணம் உடையவர்களாகவும் அல்லாஹ் மறுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளிச்சத்துலேருந்து இருளுக்கு போவாங்க. அவங்க அவங்களுக்கு சைத்தான் தான் உதவியாளராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க தான் நரகவாசிகள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த குர்ஆனை நம்ம எந்த மனநிலையில் அணுகிறோங்கிறது நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு செயல். எப்போதுமே நம்ம இந்த குர்ஆனை அணுகும்போது இது இறைவனுடைய வார்த்தை, இது நமக்கு வழிகாட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதுகளை நம்ம செல்லணும். இதுக்கு மேலே அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காட்டுறான். சில வரலாறுகளை சொல்லி காட்டுறான், சில வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறான். நமக்கு 2:58 இப்ராஹிம் நபியும் அதாவது இப்ராஹிம் நபியோட காலத்தில் வாழ்ந்த மன்னரை பற்றியும் சொல்லி காட்டுறான். இதில் அவர் கெட்ட அதாவது சிந்தனையோடு இருக்கவங்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அந்த உரையாடலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2:58 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தனக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்ததற்காக இப்ராஹிமிடம் அவரது இறைவன் குறித்து தர்க்கம் செய்தவனை நீர் அறியவில்லையா? என் இறைவன் உயிர் கொடுப்பான், மரணிக்கச் செய்வான் என்று இப்ராஹிம் கூறியபோது, நானும் உயிர் கொடுப்பேன், மரணிக்கச் செய்வேன் என்று அவன் கூறினான். அல்லாஹ் கிழக்கில் சூரியனை உதிக்கச் செய்கின்றான், எனவே நீ மேற்கில் அதை உதிக்க செய் என்று இப்ராஹிம் கேட்டார். உடனே ஏக இறைவனை மறுத்த அவன் வாயடைத்து போனான். அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான்.
யாருக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டானா? எவ்வளோதான் இந்த குரான் வசனங்கள் வந்து அவங்க கேட்டாலும், அத்தாட்சிகள பார்த்தாலும், அல்லாஹ்வுடைய வசனங்கள செவியுற்றாலும், அது வந்து அவங்களுக்கு பயன் தராது. அந்த உள்ளத்துல வந்து பூட்டு போடப்பட்டுருச்சுன்னா, முத்திரையிடப்பட்டுருச்சுன்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நேர்வழியும் கிடைக்காதுங்கிறதுக்கு அல்லாஹ் இந்த உதாரணத்த சொல்லி காட்டுறான். அதில என்ன சொல்லி காட்டுறான்னா, இப்ராஹிம் நபியும் அந்த மன்னரும் உரையாடல் நிகழ்த்துறாங்க. அப்ப இப்ராஹிம் நபி சொல்றாங்க, என் இறைவன் உயிர் கொடுக்க செய்வான், மரணிக்க செய்வான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுவ பத்தி புகழ்ந்து சொல்றாங்க. உடனே அவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, நானும் என்ன செய்வேன், உயிர் கொடுப்பேன், மரணிக்க செய்வேன், மரணிக்க செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப என்ன செய்றான்னா, ஒரு ஒரு 2 பேர அழைச்சிட்டு வந்து, அதில ஒருத்தர கொன்னுட்டு, இன்னொருத்தவர உயிரோட விட்டுடுறான். விட்டுட்டு சொல்றான், உன் இறைவன் அல்லாஹ் இப்படி செய்றான்னா, நானும் செய்வேன் இத. இங்க பாரு, ஒருத்தவன நான் நெனச்சா கொல்லுவேன், ஒருத்தவன நான் நெனச்சா உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்லி, உடனே இந்த மாரி செயல அவன் செய்து காட்டுறான். அவர் இப்ராஹிம் நபிய அவங்கள்ட்ட சொல்றான். உடனே வந்து அறிவுபூர்வமா பகுத்தறிவோட இப்ராஹிம் நபி வந்து அந்த மன்னர்ட்ட வந்து வாதம் வைக்கிறாங்க. எப்படி வாதம் வைக்கிறாங்கன்னா, அவன சிந்தனை தூண்டும் விதமா அந்த மன்னர்ட்ட இப்ராஹிம் நபி சொல்றாங்க, என் இறைவன் அதாவது அல்லாஹ் கிழக்கில சூரியனை உதைக்க செய்கிறான், உனக்கு தான் ஆற்றல் அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறல்ல, அப்போ நீ என்ன செய், மேற்கில் அதை உதிக்க செய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, கேட்குறாங்க. உடனே அந்த ஏகிரவனை மரத்தை அவன் என்ன செஞ்சானா, வாயெடுத்து போனான்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அநீதி இழைத்த கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அவன் என்னன்னா, அதை அவன் செய்ய முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு அவன் வாயடிச்சு போயிட்டான். இந்த மாதிரி கெட்ட சிந்தனையோடையும் தான் அகம்பாவும் ஆணவத்தோடையும் பிடிவாதத்தோடையும் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டானா, நேர்வழி காட்ட மாட்டான். அநீதி இழைத்த கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். மேலும் வந்து பணிவோடையும் இறை நம்பிக்கையோடையும் திறந்த உள்ளத்தோடையும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய வார்த்தைகளையும் அணுகும்போது அல்லாஹ் அவங்களுக்கு வந்து எப்படி உதவி செய்கிறான் அப்படிங்கிறத அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு கிராமத்தை கடந்து சென்றவரை பற்றி நீர் அறிவீரா? அந்த ஊர் அடியோடு வீழ்ந்து கிடந்தது. அவ்வூர் அழிந்த பிறகு அல்லாஹ் எவ்வாறு இதை உயிராக்குவான் என்று அவர் நினைத்தார். உடனே அவரை அல்லாஹ் 100 ஆண்டுகள் மரணிக்கச் செய்தான். பின்னர் அவரை உயிர்ப்பித்து எவ்வளவு நாள் கழித்திருப்பீர்கள் என்று கேட்டான். 1 நாள் அல்லது 1 நாளில் சிறிதளவு நேரம் கழித்திருப்பேன் என்று அவர் கூறினார். அவ்வாறில்லை, 100 ஆண்டுகள் கழித்து விட்டீர்கள். உமது உணவும் பானமும் கெட்டு போகாமல் இருப்பதை நீர் காண்பீராக. செத்துவிட்ட உமது கழுதையும் கவனிப்பீராக. மக்களுக்கு உம்மை எடுத்துக்காட்டாக ஆக்குவதற்காக இவ்வாறு செய்தோம். கழுதையின் எலும்புகளை எவ்வாறு திரட்டுகிறோம் என்பதை, அதற்கு எவ்வாறு மாமிசத்தை அணிவிக்கின்றோம் என்பதையும் கவனிப்பீராக என்று அவன் கூறினான். அவருக்கு தெளிவு பிறந்தபோது அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன் என்பதை அறிகிறேன் என்று அவர் கூறினார். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், ஒரு மனிதர் வந்து ஒரு ஊரை கடந்து செல்லும்போது அந்த ஊர் அழிஞ்சு கிடக்கு, இதை எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் அப்படின்னு சொல்லி அவர் சிந்திக்கிறாரு. ஆனால் அவரோட சிந்தனையில் எப்படி இருக்குது, அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொள்கிறாரு. அல்லாஹ் வந்து செய்வான், ஆனால் எப்படி செய்வான்னு தெரியல அப்படின்னு ஒரு சிந்தனை அவர் மனதில் ஏற்படுது. அப்போ வந்து அவர் பணிவுடையவராக அந்த அடியான் வந்து எப்படி இருக்காருன்னா, பணிவோட அவர் அல்லாட்டையே அந்த சிந்தனையோடு இருக்க போகும்போது அல்லாஹ் வந்து ஒரு செயலை நிகழ்த்தி காட்டுறான். அந்த ஊர் அழிச்சதுக்கப்புறம் எப்படி உயிர் பார்ப்பான்னு அவர் நினச்சதுக்காக அவரை வந்து 100 ஆண்டுகள் வந்து மரணிக்க செஞ்சுட்டான். பின்னர் அவங்க உயிர்ப்பிச்சு எழுப்புறான். உயிர்ப்பிச்சு எழுப்பினோன்னே நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சிருப்பீங்க அப்படின்னு அந்த மனிதர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, 1 நாள் இல்லை, 1 நாளில் சிறிதளவு நேரம் தான் கழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அல்லாஹ் சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ நாள் கழிக்கல, உங்களை 100 ஆண்டுகள் வந்து நான் வந்து உங்களை வந்து இது பண்ணியிருக்கேன், அதாவது மரணிக்க செய்து உயிர்ப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணவும் பானமும் எப்படி கெட்டு போகாமல் இருக்கிறத அதை பாருங்கள். அப்புறமா அந்த கழுதைக்கு வந்து கழுதை வந்து
செத்து விட்டவங்க கழுதையும் பாருங்க அப்படின்னு சொல்லி உதாரணமாக சொல்லி காட்டுறான். அப்புறம் கழுதைகளே எலும்புகளை எவ்வாறு தட்டுவோம், அதுக்கு எப்படி உயிர்ப்பிழு கொடுப்போம், அதுக்கு எப்படி வந்து தோள்களை ஏற்படுத்துவோம், மாமிசத்தை அணிவிப்போம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க சொல்லி அல்லாஹ் வந்து அந்த நிகழ்ச்சியை அற்புதத்தை செஞ்சு காட்டுறான். இது செஞ்சு காட்டினோடனே உடனே அவர் என்ன செய்யறாரு, பணிந்தவராக அல்லாஹ்வை பற்றி அவனோட ஆற்றலை புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீது ஆற்றலுடையவன் என்பதை அறிகிறேன் என்று உடனே அவர் வந்து என்னது அல்லாஹ் புகழ்ந்து சொல்றாரு. கால அகலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர், அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன் என்று நான் அறிகிறேன்னு அவர் வந்து பணிந்தவரை அல்லாஹ் புகழ்ந்து கூறுறாரு. இப்போ வந்து பணிந்தவரோட உள்ள வந்து அல்லாஹ் மீது இன்னும் அச்சத்தையும் அன்பையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தும். அந்த மாதிரி அவங்களோட உள்ளத்தை வந்து அல்லாஹ் விரிவுபடுத்துவான் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து இந்த 259வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்ராஹிம் நபி வந்து அவங்கள பற்றி இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். 260வது அத்தியாயத்தில் என்ன சொல்லி காட்டுறான்னா, இப்ராஹிம் நபிக்கு வந்து ஒரு சிந்தனை ஏற்படுது. எப்படின்னா, அல்லாஹ் அவர் வந்து இறைவனை வந்து ரொம்ப நம்பக்கூடிய ஒரு அடியாராக இருந்தார். அவர் எப்பேற்பட்ட சோதனை ஏற்பட்டாலும் அந்த சோதனையில் அல்லாஹ் நம்மளுக்கு பாதுகாவலன், அல்லாஹ் மட்டும்தான் நம்பக்கூடிய ஒருவராக இருந்தார். அவர் ஒரு சிந்தனை அவர் உள்ளத்தில் ஏற்படும் போது அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். என் இறைவா, இறந்தவரை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றாய் என்பதை எனக்கு காட்டுவாயாக என்று இப்ராஹிம் வேண்டிய போது, நீர் நம்பிக்கை கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லி என்று இறைவன் கேட்டான். அதற்கு அவ்வாறு இல்லை, மாறாக எனது உள்ளம் அமைதியுறவே என்றார். 4 பறவைகளை பிடிப்பீராக, அவற்றை துண்டு துண்டுகளாக வெட்டி உம்மிடம் வைத்து கொள்வீராக. பின்னர் அவற்றில் ஒரு பகுதியை ஒவ்வொரு மலையில் மீதும் வைப்பீராக. பின்னர் அவற்றை அழைப்பீராக, அவை உம்மிடம் விரைந்து வரும். அல்லாஹ் மிகைத்தவன் மிக்கவன் என்பதை அறிந்து கொள்வீராக என்று இறைவன் கூறினான். அதாவது இப்ராஹிம் நபி வந்து என்ன செய்கிறாரு, எப்படி இறந்தோர் எப்படி உயிர்ப்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட கேட்குறாங்க. எப்படி அதை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது உடனே அல்லாஹ் கேட்குறான், ஏன் என் மீது நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். உடனே அவர் சொல்கிறாரு, அப்படி இல்லையவா, நான் நம்பிக்கையோடு தான் இருக்கேன், ஆனால் என் உள்ளம் வந்து அமைதியுற தான். உன் மீது நான் நம்பிக்கையோடையும் உறுதியாக இருக்கேன், ஆனால் என் உள்ளம் வந்து அந்த உள்ளத்தில் வந்து அது அமைதி பெறத்துக்காக அப்படின்னு சொன்னோடனே உடனே அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் இப்போ பறவையை வந்து நீங்கள் வளங்க, அதை வந்து இப்போ வந்து என்ன செய்யுங்க, துண்டு துண்டாக அறுத்து அதை வந்து ஒவ்வொரு மலையின் மீது 4 பக்கமும் வைங்க. உடனே அதோட பேரை அழைச்சி கூப்பிடுங்க, உடனே அது உங்களோட வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். உடனே அது மாதிரி செய்ய போகும்போது அது வந்து வருது. அப்போ தான் வந்து இப்ராஹிம் நபியோட உள்ளம் அமைதி பெறுது. ஆனால் இந்த இடத்துல எப்படின்னா, எவ்வளோ நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல வந்து அல்லாஹுவை வந்து அல்லாஹ்வுடைய ஆற்றலை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டோன்னே அந்த உள்ளம் அமைதி உறணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டோன்னே அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை செஞ்சு காட்டுறான். அல்லாஹு மிகைத்தவன் ஞானமிக்கம் என்பதை அறிந்து கொள்வீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது நம்பிக்கையோடு இருந்தால் திறந்த உள்ளத்துடனும் பணிவுடனும் அல்லாஹுவை நம்ம நினைக்கும் போது, இந்த குர்ஆனை அணுகும்போது அல்லாஹ் நமக்கு மேலும் மேலும் வழிகாட்டுவோம், உறுதியோட உள்ளத்தை கொடுப்பான் அப்படிங்கிறது இது நமக்கு மேலும் சான்றா அமையுது. இந்த குர்ஆனை அணுகிறதுக்கு சில மனநிலை நமக்கு தேவைப்படுது. அந்த மனநிலையை அடைஞ்சோன்னே அந்த மனநிலையோடு அணுகுவதுக்கான செயல்முறைகளை வந்து நம்ம படுத்தணும். குர்ஆனை வந்து நம்ம அணுகும்போது நல்ல மனநிலையோடையும் நம்பிக்கையோடு அணுகணும். அப்போ அந்த குர்ஆனில் வந்து நம்ம என்னெல்லாம் அல்லாஹ் நம்ம கட்டளையிட்டிருக்கானோ அதை நமக்கு வந்து சொல்லியிருக்கானோ அதை கேட்டது மட்டும் இல்லாமல் அதை செயல்முறைப்படுத்தணும். அந்த செயல்படுத்துவதற்காக நமக்கு தேவைப்படக்கூடிய செயல்களை பற்றி அல்லாஹ் கூறுறான். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நேர்வழி காட்டும், அவங்க தான் நேர்வழியில் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் வந்து அல்-ஃபாத்திஹாவில் சொல்கிறான், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். இந்த குர்ஆன் வந்து எப்படி இருக்கும்னா நேர்வழி காட்டும். யாருக்கு நேர்வழி காட்டும்னா இறை நம்பிக்கை உடையவர்கள், இறைவனை அஞ்சக்கூடியவர்கள், முத்தகீன்களுக்கு வந்து இது நேர்வழி காட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே நமக்கு சொல்லி காட்டுறான்.
இந்த குர்ஆன் வந்து யாருக்கு நேர்வு காட்டுமா? யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சி இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நேர்வழி காட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி யாருக்கு நேர்வழி கிடைக்காது அப்படின்னும் அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுறான். யூதர்களுக்கு உதாரணமாக யூதர்களுக்கு வந்து அல்லாஹ் சொல்லி காட்டினா, இந்த முகம்மதை வந்து அவங்க எப்படி அறிவாங்களாம், தமது பிள்ளைகளை அறிவது போல அறிவாங்க. அதாவது இந்த யூதர்களுக்கு வந்து அவங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இறுதி தூதர் வருவார், அவங்கள நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகும்போது அதை வந்து நம்பியிருந்தாங்க. ஆனால் முகமது நபியை வந்தோடனே ஆனால் முகமது அவங்க ஏற்றுக்கொள்ளல. அவங்களுடைய சமுதாயத்திலிருந்து அவங்களுக்கு நபி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் அவங்களோட உள்ளம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவங்க எப்படி இந்த முகமதை அறிவாங்கன்னா தமது பிள்ளைகளை அறிவது போல அறிவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டினான். அப்போ வந்து அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கல. யாருக்கு நேர்வழி கிடைக்கும்? இந்த குர்ஆனை யாரெல்லாம் அணுகிறாங்களோ நல்ல முறையில் முத்தகீன்களாக நேர்வழி காட்டக்கூடியவங்களுக்கு தான் நேர்வழி காட்டும். பலருக்கு வந்து நேர்வழி காட்டாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த நேர்வழி யாருக்கு கிடைக்கும்னா முத்தகீன்களுக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இறையச்சம் உடையவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இறைவேதம் வந்து சந்தேகம் இல்லாத வேதம், அதில் வந்து உறுதியாக இருக்கணும், இது அல்லாஹுடைய வார்த்தை அப்படின்னு நம்பக்கூடியவங்க தான் முத்தகீன்கள். அந்த முத்தகீன்கள் எப்படிலாம் இருக்கணுங்கிறதுக்கு சில உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முத்தகீன்னா இறையச்சம் உடையோர். அந்த இறையச்சம் உடையவருக்கு அந்த முத்தகீன் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். இத்தகா, அதாவது வக்கா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து பிறக்குது. அதாவது காத்து கொண்டார், தற்காத்து கொண்டார், பாதுகாத்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கிது. முத்தகீனுக்கு முதல் நிலையே தவறிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு செயல் தான் வந்து முத்தகீன். முத்தகீன்களுக்கு பல நிலைகள் உள்ளது. அதில் முதல் நிலை வந்து வந்து எந்த ஒரு தவறிலிருந்தும் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், அல்லாஹ் வந்து இந்த செஞ்சால் நம்மளை தண்டிப்பான் அப்படிங்கிற நிலையை உடையவங்க. தப்புலேருந்து நம்மளை பாதுகாத்து தற்காத்து கொள்ளக்கூடியவங்கள தான் அல்லாஹ் வந்து முத்தகீன் சொல்கிறான். முத்தகீன்களுடைய செயல் எப்படி இருக்குமா? இறைவனை பற்றிய உணர்தலில் அதிகமாக இருக்குமா? எப்படின்னா முத்தகீன்கள் எப்படி இருப்பாங்களா? இறைவனை பற்றிய உணர்வு, இறைவனை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய புரிதல், இறைவனை பற்றிய விழிப்புணர்வு, இறைவனை பற்றிய பயம், அச்சம், இறைவன் பற்றிய நேசம், இறைவன் மீது தவக்கல் வைத்தல், இறைவனை கொண்டு திருப்தி அடைதல், இறைவன் மீது கொண்ட பாசம், இறைவன் நம்ம மீது கோபப்படக்கூடாது அப்படிங்கிற செயல்களில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இறைவனை பற்றிய ஆற்றல்களையும் பண்புகளையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன செய்வாங்களாம், நம்ம செய்யக்கூடிய முதல் நிலை என்னன்னா, அந்த இறைவனை பற்றிய புரிதல்களில் அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டு எந்த தப்பு செஞ்சாலும் எல்லாமே அல்லாஹ்விடத்துல தான் இருக்குது. அல்லாஹ் வந்து நம்ம மீது கோபப்படக்கூடாது, நம்ம இறைவனை பற்றி திருப்தி கொள்ளணும், இறைவன் மீது பாசம் கொள்ளணும், இறைவன் வந்து நம்மளை நேசிக்கணும், இறைவன் வந்து மீது நம்ம தவக்கல் வைக்கணும் அப்படின்னு இறைவனை பற்றிய புரிதலில் உறுதியாக இருந்து அதில் என்ன செய்யணுமா, அதோட முதல் நிலை என்னென்னா தவறிலிருந்து முதல்ல நம்ம காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து முத்தகீன்களோட முதல் நிலையை நமக்கு புரியுது. அதே மாதிரி முத்தகீன்களோட நிலையை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். அவங்க என்னென்னா இறைவனுக்கு அஞ்சி நடப்பாங்க, ஈமான் கொள்வாங்க, வழிபாடுகளில் உறுதியாக இருப்பாங்க, தவறிலிருந்து காத்துக்கொள்வாங்க, சிந்தனையில் வந்து அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வருவாங்க, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே அவங்க வாழ்வாங்க. அன்றாட செயல்களில் கூட இறைவனை பற்றிய சிந்தனையிலே செயல்கள்லேயே இருப்பாங்க. அல்லாஹ் என்ன நமக்கு சொல்லியிருக்கான், அல்லாஹ் இப்படி பண்ண ஜக்காத் கொடுக்க சொல்லியிருக்கான், நோன்பு வைக்க சொல்லியிருக்கான், அதே மாதிரி தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், அளவு நிர்ணயத்தில் மோசடி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், கற்பை பேணிக்கணும்னு சொல்லியிருக்கான், விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய எல்லா செயல்களிலிருந்தும், அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா கட்டளைகளிலிருந்தும் செயல்படுவாங்க.
அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து அஞ்சி அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நிலை தான் வந்து முத்தகின்களோட நிலை. அல்லாஹ் நம்மளோட தக்வாவை பற்றி 10வது அத்தியாயத்தில் 62, 63 வசனத்தில் சொல்லி காட்டுறான். அலா இன்னல்லாஹ அவுலியா அல்லாஹூ லா ஹவுஃபுன் அலைக்கும் வலஹும் யஹ்ஜனூன் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். கவனத்தில் கொள்க, அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், அவர்கள் இறைவனை நம்புபவர்கள், அவனை அஞ்சுவோராக இருப்பார்கள். இல்லைல்ல என்ன சொல்லி காட்டுறேன்னா, கவனிச்சுக்கோங்க, கவனத்தில் கொள்ளுங்க. என்னென்னா அல்லாஹுடைய நேசர்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டாங்க, இறைவனை அஞ்சுபவர். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இறைவனை அஞ்சுபவராக இருப்பாங்க அப்படி சொல்லி, அதாவது முத்தகின்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 2வது அத்தியாயத்தில் 177 வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முத்தகின்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவது நன்மையன்று, மாறாக அல்லாஹுவையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் நம்புவோரும், உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் யாசிப்போருக்கும் அடிமையை விடுதலை செய்வோருக்கும் மனவிருப்பத்துடன் செல்வத்தை வழங்குவோருக்கும் தொழுகை நிலைநாட்டுவோருக்கும் ஜக்காத்தை வழங்குவோருக்கும் வாக்களித்தால் நமது வாக்கை நிறைவேற்றுவோருக்கும் வறுமை மற்றும் நோய் மற்றும் போர்க்களத்தை சகித்துக் கொள்வோருமே நன்மை செய்பவர்கள், அவர்களே உண்மைக்குரியவர்கள், அவர்களே இறைவனை அஞ்சுபவர்கள். இதெல்லாம் செய்யக்கூடியவங்க, அதாவது முத்தகீன்களோட தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தில் என்ன, மறைவான விஷயங்களை நம்பணும், அல்லாஹ்வை நம்பணும், வேதத்தை நம்பணும், வானவர்களை நம்பணும், நபிமார்களை நம்பணும் அப்படிங்கிற அந்த 6 விஷயத்தை சொல்லிக்கிட்டு, அப்புறம் நீங்கள் தர்மம் செஞ்சால் அதை மன விருப்பத்தோடு செய்யணும். அந்த மன விருப்பத்தோடு யார் யாருக்கு செய்யணும்? ஃபஸ்ட்டு சொல்கிறான், உறவினர்களுக்கு செய்யுங்க, அனாதைகளுக்கு செய்யுங்க, ஏழைகளுக்கு செய்யுங்க, நாடோடிகளுக்கு செய்யுங்க, யாரெல்லாம் யாசிப்பு வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு செய்யுங்க, அடிமை விடுதலை செய்பவங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் எப்படி செய்யணும்னா மன விருப்பத்தோடு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி தொழுகையை வந்து நீங்கள் நிலைநாட்டணும், தொழுகை விடக்கூடாது அப்படிங்கிறான். ஜக்காத்தை வந்து நீங்கள் கடமையான ஜக்காத்தை கொடுங்க, வாக்களிச்சா அந்த வாக்கை வந்து நீங்கள் நிறைவேற்றுங்க. மேலும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், வறுமை உங்களுக்கு வந்தாலும் நோய் வந்தாலும் போர்க்களத்தில் நீங்கள் இருக்க போகும்போதும் பொறுமையாகவும் பொறுமையை கொண்டு அதை சகிச்சு கொள்ளுங்க. நீங்கள் வந்து நன்மை செஞ்சவங்களாக இருந்தால், நன்மையை எதிர்பார்த்தவங்களாக இருந்தால், வந்து அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்களாக இருந்தால், இறைவனை அஞ்சுபவருக்கு வந்து இதெல்லாம் செய்வாங்க. நன்மை செய்பவர்கள் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி, இவங்க தான் நன்மை செய்பவங்க, இவங்க தான் உண்மைக்குரியவங்க, இவங்க தான் இறைவனை அஞ்சக்கூடியவங்க, அதாவது முத்தகீன்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். நம்ம வணக்கத்தை கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படின்னா 5வது அத்தியாயம் 27 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யார்கிட்டேருந்து வந்து இந்த வணக்கங்கள் நீங்கள் நன்மை செஞ்சாலும் அந்த வணக்கங்களை யார்கிட்டேருந்து ஏற்றுக்குவேன்னா அல்லாஹ் அஞ்சக்கூடியவங்கள்ட்டேருந்து தான் அல்லாஹ் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறத இந்த 5வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆதமுடைய 2 புதல்வர்கள் உண்மை வரலாற்றை அவர்களுக்கு கூறுவீராக. அவ்விருவரும் ஒரு வணக்கத்தை புரிந்தார்கள். அவர்களில் ஒருவரிடம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றொருவரிடம் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நான் உன்னை கொல்வேன் என்று அவர் ஏற்கப்படாதவர் கூறினார். தன்னை அஞ்சுவோரிடமிருந்தே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஏற்கப்பட்டவர் கூறினார். இந்த வரலாற்றில் அல்லாஹ் சொல்கிறான், 2 புதல்வர்களோட வணக்கத்தை வந்து அதில் வந்து அல்லாஹ் ஒருவரோட வணக்கத்தை ஏற்றுக்கொள்ட்டான், இன்னொருத்தவரோட வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள. அதனால் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவரை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் வந்து அல்லாஹ் அஞ்சக்கூடியவங்களோட வணக்கத்தை தான் அல்லாஹ் ஏற்றுக்குவான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இந்த வரலாற்றை தான் வந்து அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அப்போ வந்து நம்ம அமல் செய்ய போகும்போது நம்ம இறை நம்பிக்கை கொண்டவங்களாகவும் அல்லாஹ் அஞ்சக்கூடியவங்களாக இருந்தால் தான் அந்த வணக்கம் வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். முத்தகீன்களாக இருந்து அந்த நல்ல செயல்கள் செய்ய போகும்போது முத்தகீன்களுக்குள்ள எல்லா தன்மையும் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா
ஈமான் கொண்டு வழிபாடுல உறுதியாக இருந்து சிந்தனையில் நேரிய சிந்தனையாக இருந்து தவறுகள்லேருந்து வழி தவறில் ஈடுபடாமல் தவறுலேருந்து நம்ம காத்து கொண்டு இருந்தோம்னா அல்லாஹ் வந்து நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வோம். மேலும் அல்லாஹ் வந்து 3வது அத்தியாயத்தில் 133லேருந்து 135வது வசனம் வரையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் 135வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் என்னென்னா 133லேருந்து 135 சொல்ல போகும்போது, உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பிற்கும் வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள். இறைவனை அஞ்சுவோருக்காக இது தயாரிக்கப்பட்டது. யாருக்காக தயாரிக்கப்பட்டது? அந்த சொர்க்கத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான். முத்தகீன்களுக்கு தான் இந்த சொர்க்கம் வந்து முத்தகீன்களுக்காக தான் இந்த சொர்க்கம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். மேலும் அவங்க எப்படிப்பட்ட அந்த முத்தகீன்களோட தன்மை எப்படி இருக்கணும்னு எல்லாம் கீழே சொல்லி காட்டுறான். 134வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள். அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். மக்களை மன்னிப்பார்கள். நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கின்றான். எப்படி இருப்பாங்களாம்? அவர்கள் வறுமையில் இருந்தாலும் சரி, செழிப்பில் இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல வழியில் செலவிடுவாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அது மாதிரி கோபம் வந்தால் அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் மென்று விழுங்குவார்கள்னு சொல்கிறான். அதே மாதிரி மக்களை வந்து மன்னிப்பாங்க. மக்கள் யாராவது தவறு செஞ்சால் அவங்கள தண்டிக்காமல், அவங்க மீது கோபப்படாமல், அவங்க செஞ்ச தப்பு தான் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை மன்னிப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நன்மை செய்வோருக்காகவே நன்மை செய்வோரே அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 135வது வசனத்தில், அவர்கள் வெட்கக்கேடானதை செய்தாலோ தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டாலோ அல்லாஹுவை நினைத்து தமது பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்? தாங்கள் செய்ததில் தெரிந்து கொண்டே அவர்கள் அதில் நினைத்திருக்க மாட்டார்கள். இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மானக்கேடான வெட்கக்கேடான விஷயங்கள் செஞ்சால் அதை வந்து அதை நினச்சி அவங்க என்ன செய்வாங்களாம்? வருந்தி அந்த விஷயங்களுக்காக உள்ளபூர்வமாக வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த செஞ்சுக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப செய்யாமல் அந்த பாவத்திலிருந்து தன்னைத்தானே காத்து கொள்வாங்க. தாங்கள் செய்து தெரிந்து கொண்டே அவருக்கு அதில் மறுபடி அது செய்யாமல் அந்த தவறுலேருந்து மீண்டு வருவதற்காக முயற்சிப்பாங்க. அதுலேயே அவங்க நிலைச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லாம் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அது மாதிரி 136வது வசனத்தில் எல்லாம் சொல்லிக்கிட்டான், தமது இறைவனிலிருந்து மன்னிப்பும் சொர்க்க சொல்லையும் அவர்களுக்கு உண்டு. அவற்றை கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். நன்கு செயல்பட்டோரின் கூலி மிகவும் நல்லது. அதாவது இந்த மாதிரி செயல்களுடையவர்கள் தான் முத்தகீன்கள். இந்த மாதிரி முத்தகீன்களோட செயல் வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி செயல்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து மறுமையில் வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். நம்ம வந்து இந்த குரான் நம்ம உள்ளத்தில் வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முத்தகீன்களாக இருக்கணும். முத்தகீன்களாக இருக்கிறதுக்கு என்னென்ன செயல் செய்யணுமோ அதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அதை நம்ம கேட்டு அதன்படி செயல்பட்டு இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.